அனைவருக்கும் வணக்கம். பங்கு சந்தையில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் டைம் 80,000 ரீச் பண்ணி ஒரு ரெக்கார்டு பிரேக் த்ரோ பண்ணியிருக்கு. 2006 10,000 இருந்த சென்செக்ஸ் இன்னைக்கு 2024 ஜூனில் 80,000 ரீச் பண்ணிக்குது. ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் ஆல்மோஸ்ட் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் க்ரோத்லேயே போயிட்டு இருக்கு. அதே சமயத்தில் எஸ்என்பி பார்த்தீங்கன்னா அதுவும் இப்போ ஒரு புதிய ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கு. 5,537. கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் எஸ்என்பி பார்த்தீங்கன்னா 24.27% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இந்தியா அண்ட் யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ரெக்கார்டை சென்செக்ஸ் மற்றும் எஸ்என்பி 500 கொடுத்துருக்கு. 24 கோடி ரூபாய் எஃப்ஐஐ பை பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா 924 கோடி செல் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்குது. கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வச்சு பார்க்கும்போது டோஜி டைப் பேட்டர்ன் உருவாகுது. ஸோ மார்க்கெட் ஹை லெவலில் கன்சாலிடேஷன் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. நிஃப்டியோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஹையரில் 24,000 இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா லோயர் லெவலில் 23,861 இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையர் லெவலில் 24,401 இருக்கு. பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 51,000 இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 53,497 இருக்கு. மின்ட் ஆர்டிகல்ல வெளியிட்டு இருக்க ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்டிகல்ல கிளியரா பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுகள்ல கோல்டு, ஈக்விட்டி, கேஷ், ஃபிக்ஸ்ட் இன்கம் கொடுத்துள்ள ரிட்டர்னை பார்க்கலாம். ஒரு வருஷம் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி 24.6%, கோல்டு பார்த்தீங்கன்னா 22.64% கொடுத்துருக்கு. இந்த கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் பார்க்கும்போது கோல்டு ஈக்விட்டி ரொம்ப ஒரு அதிகமான ரிட்டர்னை எஃப்டியை கம்பேர் பண்ணும்போது கொடுத்துருக்கு. இது கடந்த காலங்களில் கோல்டு கொடுத்த ஒரு ரொம்பவே நல்ல ரிட்டர்ன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த படியா 10 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 12.1%, கேஷ் வந்து 6.28, கோல்டு வந்து 8.79% அண்ட் ஃபிக்ஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 8.50. எல்என்டி ஃபைனான்ஸ் அவங்களோட Q1 பிசினஸ் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இதில் போர்ட்ஃபோலியோ ரியலைசேஷன் பார்த்தீங்கன்னா 91%, ரீட்டைல் லோன் புக் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 31% வளர்ச்சி அடைந்து 84,440 கோடியா இருக்கு. சூரிய உதய ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அவங்களோட Q1 பிசினஸ் அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. கிராஸ் அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 42% வளர்ச்சி அடைந்து 937 கோடியா இருக்கு. டெபாசிட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 42% அப் ஆகி 8,137 கோடியா இருக்கு. காசா ரேஷியோ பார்த்தீங்கன்னா 17% இருக்கு. அண்ட் ஜிஎன்பிஏ பார்த்தீங்கன்னா 2.67% இருக்கு. ரீசனா பார்த்தீங்கன்னா சோலார் வாட்டர் பம்ப் கம்பெனிஸ் எல்லாம் ஒரு ஹையர் ட்ரெண்ட் லெவல்ல போயிட்டு இருக்கு. அப்பர்ல தான் போயிட்டு இருக்குது, கீழே இறங்கி பார்த்த மாதிரி இல்லை. ஸோ இதற்கு ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து இது 4,200 கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க இந்த சோலார் பம்ப் மேனுஃபேக்சரிங்க்கு. அதுக்கப்புறம் கவர்மெண்டோட பிஎம் குசும் ஸ்கீம் மூலமா 30,080 மெகாவாட் சோலார் கெப்பாசிட்டியை 2026க்குள்ள ஸ்மால் சோலார் பவர் பிளான்ஸ் மூலமா உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது போக இந்தியா வந்து அதிகமான ஒரு டிமாண்ட்ல இருக்குது. இரிகேஷன் பம்ப்ஸ்க்கும் சானிடேஷன் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளைக்கு இந்த பம்ப்ஸ் வந்து அதிகமாக யூஸ் ஆகுது. இந்த கம்பெனிஸ்ல சில கம்பெனிஸை நம்ம கீழே பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா சக்தி பம்ப்ஸ். இதோட முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு மார்க்கெட் லீடர் இந்த சோலார் பம்ப் மார்க்கெட்ல இருக்குது. இதோட மார்க்கெட் கேபிட்டல் ஷேர் பார்த்தீங்கன்னா 30%, ஓவர் 1,200 SKUs வச்சிருக்காங்க. எக்ஸ்பேண்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 7 லட்சம் யூனிட் வச்சிருக்காங்க ஆனுவலி அண்ட் வென்ச்சரிங் இன்டு த இவி செக்மெண்ட். ஸோ ரீசெண்டாக இவங்க வந்து பேட்டரி இவி செக்மெண்ட்லேயே நுழைஞ்சிருக்காங்க. பேட்டரி சார்ஜிங் பவர் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அண்ட் செகண்ட் கேஎஸ்பி பார்த்தீங்கன்னா 7 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இந்தியா, ஆல் ஓவர் த இந்தியா 7 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய சர்வீஸ் நெட்வொர்க் வந்து ரொம்பவே ஒரு குட் நெட்வொர்க் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மாடரேட் கேபெக்ஸ் பிளான்ஸ் டு எக்ஸ்பேண்ட் இன் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ, அவங்களோட கேபெக்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது. மூணாவது கம்பெனி பார்த்தீங்கன்னா ரோட்டோ பம்ப்ஸ். அவங்களுடைய ரெவென்யூ பார்த்தீங்கன்னா இயர்லி 11% குரோ ஆயிருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கடந்த 5 இயர்ஸ்ல 15.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க வந்து ரொம்பவே அதிகமான அமௌண்ட் வந்து R&Dல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கம்பெனி கிர்லோஸ்கர். இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 ப்ராடக்ட் வச்சிருக்காங்க.
இன் டுவெல் இண்டஸ்ட்ரீஸ். இவங்களோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 250 கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. ரெவன்யூ 23% க்ரோ ஆயிடுது. அண்ட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருஷத்துல 30% CAGR கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட பி ரேஷியோ கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 50-55 ஹையர் ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஓவர் வேல்யூடு ஸ்டாக்ஸ்னு சொல்லலாம். இவங்களுடைய மார்க்கெட் கேப் வச்சு பார்க்கும்போது இது ஒரு மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸில் இருக்குது. ஸோ இவங்களுடைய ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு கிர்லோஸ்கருக்கு 45.6 பாயிண்ட் அண்ட் கேஎஸ்பி பார்த்தீங்கன்னா 15.94 கொடுத்துருக்காங்க. சக்தி பம்ப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, 487.28 கொடுத்துருக்காங்க. அண்ட் ரோட்டோ பம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா 17.95 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஒரு ஹையர் ரிட்டர்ன் சொல்லலாம். எக்ஸாம்பிள் சக்தி பம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா 487.28 வந்து ரொம்பவே ஒரு ஹையர் ப்ராஃபிட் க்ரோத். அதுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெனரல் மோட்டார் வந்து 2020க்கு அப்புறம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு குவார்ட்டர் சேல்ஸை இந்த குவார்ட்டர்ல கொடுத்துருக்காங்க. 6,96,086 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் ஈவில பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 40% இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க சேல்ஸ்ல. இதோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா 21,930. அதே சமயத்தில் டொயோட்டா பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 9.2% இன்க்ரீஸ் பண்ணி 6,21,549 வெஹிக்கிள் சேல் பண்ணியிருக்காங்க. ஹுண்டாய் பார்த்தீங்கன்னா செகண்ட் குவார்ட்டர்ல மட்டும் அப் 2.2% அப் ஆகி 2,14,719 வெஹிக்கிள் சோல்ட் பண்ணியிருக்காங்க. கியா பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த இயர்ல மட்டும் 2% டவுன் ஆகி 3,86,460 வெஹிக்கிள் சோல்டு பண்ணியிருக்காங்க. ஏஐ பூம் ரீசனா பார்த்தீங்கன்னா ஏஐ மேல உள்ள மோகம் ரொம்பவே அதிகமாக உள்ளது. அது யூஎஸ்ல இருந்து ஆரம்பிச்சிச்சு, அங்கேயே தான் போயிட்டு இருக்கு. இன்னும் $27.1 பில்லியன் வந்து ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸ்ல ஏப்ரல் டு ஜூன் காலங்களில் முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து யூஎஸ்ல உள்ள மற்ற ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல உள்ள ஃபண்டிங்கை விட ரொம்பவே அதிகம்னு சொல்றாங்க. அதே சமயத்துல சைனா வந்து ஈவன் தோ அமெரிக்கால வந்து ரொம்பவே ஃபாஸ்டா போய் அதிகமான முதலீடுகள் செய்யப்பட்டு இருந்தாலும் சைனா வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கு. அவங்களுடைய ரீசெண்டா பாத்தீங்கன்னா 38,000 ஜெனரேட்டிவ் ஏஐ இன்வென்ஷன் வந்து அவங்களுடைய ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ டீல், ஆப்பிள் அண்ட் மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களுடைய ஒரு டீல் போட்டிருக்காங்க. அவங்களுடைய சாட் ஜிபிடியை வந்து ஆப்பிளோட ஐபேட் அப்கமிங் இயர்ல கொண்டு வர்றேன்னு சொல்றாங்க. ஸோ இதனால ஆப்பிளோட மார்க்கெட்டும் அண்ட் மைக்ரோசாஃப்டோட மார்க்கெட்டும் வந்து ரீசனா ரொம்பவே ஹையா இன்க்ரீஸ் ஆகுது. நன்றி.